இந்த ஏற்காடு ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கவினை சுற்றி தான் கதை நகர்ற மாதிரி தான் ஸ்டோரி லைனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரகு அவங்களோட 2 ஆட்களை செட் பண்ணியிருக்கிறாங்க. கவினை தேடி எப்படியாச்சும் இருக்கிற இடத்த எனக்கு தகவல் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் இப்போ போலீஸுமே சுடரோட இறப்புக்கு இந்த கவின் தான் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து மல்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களையுமே தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விஜய் மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே ஜாலியாக பைக் ரைடு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நாகு வெண்பா 2 பேருமே அவங்க வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த 2 ரவுடிகள் கவினை பார்த்து தான் ஒவ்வொருத்தங்க கிட்டேயா கேட்டுட்ருக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப யாருமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும்னு சொல்லுவாங்க. அதான் கவின் தான் மாறு வேஷத்தில் இருக்கிறாங்களே, அவங்க தாடியெல்லாம் போட்டு உடம்பு சரியில்லாதவங்க போல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதனால் யாருக்குமே தெரியலை அப்படிங்கிறதால இப்போ அவங்க சுற்றி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதுபோல் இப்போ போலீஸுமே ஒவ்வொருத்தங்க கிட்டேயா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் தான் ஒருத்தர் ஒரு முக்கியமான க்ளூவை கொடுக்குறாங்க. இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக பார்க்குறவங்களாம் இவர் ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்கிட்ட கேட்கவுமே இப்போ தீபிகாவுக்கு சந்தேகம் வருது. நம்ம தான் கவினை தேடிட்டு இருக்கிறோம், நம்மளை தவிர வேறு யார் கவினை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கவினை வேறு யாரோ தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ ரகுவோட ஆட்கள் 2 பேரையுமே இப்போ தீபிகா அந்த மொபைலில் பார்க்குறாங்க. இவங்க எதற்கு கவினை தேடுறாங்க, இவங்கள ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரகுவோட ஆளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கவினை எதற்காக தேடுறாங்க, கவினோட பின்புலத்தில் ரகு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியில் வரப்போகுது. அடுத்ததாக சுடர் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.